இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களில் இருக்கின்றோம். நாளை குருத்து ஞாயிறு, வருகின்ற வாரங்கள் புனித வாரத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். ஆண்டவருடைய பாடுகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவை தேடியவர்கள் பல பேர். இயேசுவை நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் தேடினார்கள். தேடியவர்களுடைய நோக்கம் பலவிதம், பல காரணங்கள் இருந்தது இயேசுவை தேடுவதற்கு. ஒரு சிலர் இயேசு எப்படி இருப்பார் என்று வேடிக்கை பார்ப்பதற்காக தேடினார்கள். ஒரு சிலர் இயேசுவிடம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேடினார்கள். ஒரு சிலர் இயேசுவினிடத்தில் அவருடைய ஆடையை தொட்டால் போதும் சுகம் பெற்று விடுவேன் என்று ஒரு சிலர் தேடினார்கள். ஒரு சிலர் இயேசுவிடம் குற்றம் காண வேண்டும் என்று தேடினார்கள். ஒரு சிலர் இயேசுவை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று தேடினார்கள். இவ்வாறாக பல்வேறு நபர்கள் இயேசுவை தேடினார்கள், பல்வேறு நோக்கங்களுக்காக தேடினார்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை தேடுகிறார்கள். ஏனென்றால் தங்களுடைய சுயநலத்திற்காக இயேசுவை ஒழித்து கட்டிவிட வேண்டும். என்ன காரணம்? நாளுக்கு நாள் தலைமை குருக்களின் மேலும் பரிசேயர்களின் மேலும் மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை குறைந்து கொண்டே போகின்றது. இயேசுவின் மேலான நம்பிக்கை அதிகரித்து கொண்டே போகின்றது. இப்படியாக இயேசுவின் மேலுள்ள நம்பிக்கை இவர்களுக்கு அதிகரித்து கொண்டே போவதால் எங்கே ரோமையர்கள் வந்து நம்மை அழித்து விடுவார்களோ, நம்முடைய வாழ்வு காணாமல் போய்விடுமோ என்ற சுயநலத்தினால் இயேசுவை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேடுகிறார்கள். ஆக ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக இயேசுவை தேடுகிறார்கள். நாம் இயேசுவை தேடுகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எஸ், நான் தேடுகிறேன், இயேசுவை தேடுகிறேன் என்றால் எந்த நோக்கத்திற்காக தேடுகிறேன் என்றும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது நோக்கமே நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக இருக்கும். இயேசுவை தேடுகின்றோமா என்றால், அப்படியும் தேடினால் எந்த நோக்கத்திற்காக தேடுகிறோம் என்று ஒரு சில கணம் அமர்ந்து யோசித்து பார்த்தோம் என்றால், எங்கே மனித முயற்சிகள் தோல்வி அடைகின்றதோ, எங்கே மனித முயற்சிகள் தோல்வி அடைகின்றதோ அப்பொழுதுதான் நாம் இயேசுவை தேடுகின்றோம். எங்கே என்னுடைய சொந்த முயற்சி, என்னுடைய பணபலம், என்னுடைய சொத்து, என்னுடைய சொந்தம், நான் நம்பியவர்கள், நான் மலை போல் நம்பி இவர்களால் நான் வாழ்வு பெறுவேன் என்று நம்முடைய முயற்சிகள் எங்கே தோல்வி அடைகின்றதோ அங்கேதான் நாம் இயேசுவை தேட ஆரம்பிக்கின்றோம். அப்படி தேட ஆரம்பித்தாலும் இயேசு, நீ நல்லா இருக்கும்போது என்னை தேடலை, நீ கொஞ்சம் சோகமாக இருக்கும் பொழுது, உன்னுடைய முயற்சிகள் தோல்வியடைகின்ற பொழுது என்னை தேடுகிறாயே, நான் உன்னை சேர்த்து கொள்ள மாட்டேன் என்றால் சொல்கிறார். இல்லை, இருகரம் விரித்தவராய் எப்பொழுதும் என் அருமை மகனே, என் அருமை மகளே, என்னிடத்திலே வா என்று சொல்லி அவர் இருகரம் விரித்தவராய் எப்பொழுதும் இருக்கின்றார். இஸ்ராயேல் மக்களுக்கு இயேசு கொடுத்த, கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி, நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லித்தான் அவர் உடன்படிக்கை செய்து கொண்டார். அது இம்மானுவேலாக, நம்மில் ஒருவராக கடவுள் தேடி வந்தார். அப்போதும் நாம் கண்டுகொள்ளவில்லை. இறுதியாக நான் என்றும் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி பாடுபடுவதற்கு முந்தின நாள் பெரிய வியாழன்கிழமை என்று இந்த நற்கருணையை ஏற்படுத்தி, நான் என்றும் என்னாலும் எப்போதும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நினைவாக இந்த நற்கருணை விட்டு சென்று இன்றும் என்றும் எப்போதும் நம்மோடு தான் இருக்கின்றார். அந்த கடவுளை நாம் தேடுகின்றோமா? மிகச்சிறப்பாக இந்த தவக்காலத்தில் நாம் நிறைய பக்தி முயற்சிகள் செய்து கடவுளை தேடி இருப்போம். அந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் ஏதோ உயிர்ப்பு ஞாயிறோடு முடிவு பெற்று விடுகிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஊரில் எல்லாம் திருவிழா கொண்டாடுவோம். திருவிழா முடிகிற அன்னைக்கு கொடி இறக்கிட்டு கொடிமரம், அந்த தேர் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த சப்பரக்கொட்டகையில் அடைச்சி வச்சுருவோம். அதை எப்போ எடுப்போம் அப்படின்னா, அதற்கு அடுத்த வருடம் அந்த தேர் திருவிழா போது கொடிமரத்தையெல்லாம் எடுத்து பெயிண்ட் அடித்து தேரெல்லாம் எடுத்து கழுவி சுத்தப்படுத்துவோம். இந்த தவக்காலத்தில் நிறைய பக்தி முயற்சிகள் செய்து, நிறைய ஒருத்தல் முயற்சிகள் செய்து இருக்கிறோம். ஈஸ்டர் முடிஞ்சோடனே குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்த வருஷம் தவக்காலம் எப்போ வரும்
அப்போ அந்த 40 நாள் நம்ம நல்லவங்களாக இருந்துட்டு போகலாம், அந்த 40 நாள் நம்ம கடவுளிடத்தில் தேடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வைத்து விடாமல் இயேசுவை எப்போதும் தேடுவோம். அவர் நம்மை அரவணைப்பார். ஆமென்.